தூத்துக்குடியில் இன்று முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் துவங்குவதை முன்னிட்டு ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகுகள் அனைத்தும் கரை திரும்பின. தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் கரையில் நிறுத்தி வைப்போம். மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்கவும், தமிழக கடற்கரை பகுதியில் கேரளா மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடை செய்யவும் மீனவர்கள் கோரிக்கை. மீனவர்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் துவங்குகின்றது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதனையொட்டி ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகுகள் அனைத்தும் இன்று கரை திரும்பின. இதனைத் தொடர்ந்து தருவைக்குளம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் அனைத்தும் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகம், வேம்பார் மீன்பிடி துறைமுகம் ஆகியவற்றிலும் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 600 விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சுமார் 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்த நிலையில் விசைப்படகு மீனவர்கள் தங்களுக்கு அரசு வழங்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8,000லிருந்து 16,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழக கடல் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக துவங்கியுள்ள நிலையில் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தமிழக கடல் பகுதியில் உள்ளே நுழைந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதால் தாங்கள் தடைக்காலம் முடிந்து தொழில் செய்யும் பொழுது மீன்கள் இல்லாத நிலை ஏற்படுகின்றது. இதன் காரணமாக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் கேரளா மீனவர்கள் தமிழக கடற்பகுதியில் தொழில் செய்வதை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் 61 நாள் நாங்கள் கடல் போகாமல் இருக்கோம். இப்போ நாங்கள் இதை வேற 60 நாளும் இந்த லாஞ்சி வேலை, பெயிண்ட் வேலை, மடி வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதை நம்பி 20,000 ஓனர்ஸ் லேபர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு 2 மாதம் கெட்டுக்கு பணம் 8,000 தான் கொடுக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை கூட்டி தருமாறு அன்புடன் கேட்டுக்குவேன். அதுபோக எங்களுக்கு வாழ்வாதாரம் வர வர உள்ளே போயிட்டு இருக்கு. 5 to 10ன்னு சொல்கிறாங்க. நைட்டு தொழில் தர மாட்டேங்காங்க. கேரளாவிலேருந்து அவ்வளோ பேர் வந்து இங்கே இழுக்காங்க. அது கவர்மெண்ட் எங்களுக்கு அதை நிப்பாட்டும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.